ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராகாகிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணைனாலையும் ஆதிசங்கர பகவத்பாத அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகரீங்கதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 74வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ அம்பாயை நமஹா. ஓம் ஸ்ரீ அம்பாயை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி புகழ் உண்டாகுவதற்காக. புகழ், பிரதாபம், கீர்த்தி அப்படிங்கிறதான 2 தத்துவங்கள் தான் ஒரு புகழில் இருக்கிறது. மனிதர்கள் பிறந்து இருந்து வளர்ந்து இறந்து போகிறது சாதாரணமான ஒரு செயல். இதுக்குள்ள நாம் எவ்வளவு புகழ் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு கீர்த்தியை சம்பாதிக்கிறோம். புகழ் என்பது கொஞ்சம் டெம்பரரி, கீர்த்தி என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. நாம் நன்றாக இருக்கும் வரையில் நமக்கு புகழ் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நாம் இறந்து போனதுக்கு அப்புறமாகவும் வாழ்கின்றதான ஒரு தத்துவம் தான் கீர்த்தி. ஆகவே பகவத் குணங்கள்ல 6 குணங்கள்: ஐஸ்வர்யம், வீரியம், கீர்த்தி, ஸ்ரீ, ஞான, வைராக்கியம். அதுல கீர்த்தி அப்படிங்கிறதான புகழ் அவ்வளவு சிறப்போடையது. இறைவனுக்கு இருக்கக்கூடியதான அந்த குவாலிட்டி தான் கீர்த்தி. கீர்த்திமான் பவஹ, கீர்த்திமான் பவது அப்படின்னு ஆசீர்வாதம் செய்வார்கள் சில பெரியவர்கள் நமஸ்காரம் செய்கிற நேரத்தில். சங்கல்பம் யசோபி விருத்தியர்த்தம் சதுசப்ததி ஸ்லோகம் ஜெபேது. இந்த ஸ்லோகத்துல பகவத்பாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, அம்பாளுடைய தேவியின் 2 ஸ்தனங்களின் நடுப்பகுதியை பற்றித்தான் பேசுகிறார். அம்பாளுடைய நடுப்பகுதி, 2 ஸ்தனங்களுக்கு நடுப்பகுதி என்றாலே பூமி. அந்த பூமியில பலவிதமான நற்குணங்கள் இருக்கிறது. அமரர்களான தேவர்களுக்கு கூட மோட்சம் கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் பூலோகத்தில் பிறந்து இது வழியாகத்தான் மோட்சத்வாரத்தை அடைய முடியும். ஆகவே மகாபாரதத்தில் கூட வாயு பகவான் பீமராகவும், யமதர்மராஜா யுதிஷ்டிரனாகவும், இந்திரன் அர்ஜுனனாகவும், நகுல சகதேவர்கள் அஸ்வினிகுமாரர்களாகவும் தோற்றமளித்தார்கள். சந்திரனுடைய பிள்ளைதான் அபிமன்யு. எல்லாரும் மகாபாரத யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவலோகத்தில் நடந்த ஒரு சம்மிட்டில் பேசிக்கிறார். யாரெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கூட போய் அவருக்கு உதவி செய்ய போவதே அத்தனை பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியாகணும் அப்படின்னு ஆர்டர் வருது. ஆர்டர் இந்திரன்கிட்டேருந்து தான். ஏன்னா தேவலோகத்துடைய ராஜா இந்திரன். எல்லாரும் ஒத்துப்பா, நான் என்னவா போறேன் அப்படின்ட்டு. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆப்சென்ட், வாயை தொடர்ந்து பேசவே இல்லை. யாருன்னு பார்த்தா சந்திரதேவர். சந்திரன் கேட்டா ஏன் உன்னால நீ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போற இந்த மகாபாரதத்துக்கு அப்படின்னு அவர் சொல்றார். நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் புத்திரர்களாக பிறக்கிறோம், உன்னுடைய புத்திரனை மட்டும் நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அவன் கீர்த்திமான், யசஸ்வி. எனக்கு பிள்ளையை பிரிஞ்சு இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, என்ன மன்னிச்சுருங்கோ அப்படிங்கிற. முடியவே முடியாது, நீ பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் எப்படியாவது அப்படின்னு. அப்படியான ஒரு நிபந்தனை அப்படிங்கிற. அர்ஜுனனுக்கு புதல்வனாக என்னுடைய அம்சத்திலேருந்து பிறக்கப்படும் அவனுக்கு அபிமன்யு என்றதான பெயர் சூட்டுவார். 16 வயசுல இறந்து எங்கிட்ட திரும்பி வந்துடுவார். மற்றவங்கள்லாம் வயசாகிற வரைக்கும் இருந்தா. அப்படி ஒரு கதை இருக்கு. இப்படி தேவர்களுக்கு கூட பூலோகம் வழியாகத்தான் மோட்சத்தை அடைய முடியும். மோட்சம் என்பது சின்ன விஷயம் கிடையாது. முக்தி அடைந்து விடலாம், மோட்சம் கிடைக்காது. மோட்சம் கிடைக்க வேண்டுமானால் சாயுஜ்ய பதவி அடைய வேண்டும். முக்கியமான 5 முக்தி பதங்கள் இருக்கு. சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம். இந்த சாயுஜ்ய பதம் என்பது மோட்சம். அந்த ஜாகிர, ஸ்வப்னா, சுஷுப்தா, துர்யா, துர்யாதீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஜாகிரதாவஸ்தை, ஸ்வப்னாவஸ்தை, துர்யாவஸ்தை அப்படிங்கிறதான 3 அவஸ்தைகள் இருக்கு. துரியம், துரியாதீதம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அது இறைவனால மட்டுமே புரிஞ்சுக்கக்கூடியதான ஒரு விஷயம். அது இறைவனுக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு தத்துவம் வேற. ஆகவே அதெல்லாம் நம்ம கணக்கில் வராது. நமக்கு ஜாகிரதாவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தாவஸ்தை, இது 3ம் இருக்கிறது.
சாயுஜ்யம் என்பது மட்டும்தான் முக்கியமான மோட்சத்தை கொடுக்கிறது. மற்றதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு கொடுக்கும். அப்படி அவ்வளவு முக்கியமான இந்த சாயுஜ்யத்தை மோட்சத்தை அடைவதற்கு கூட தேவர்களாக இருந்தாலும் பூலோகத்தை நாட வேண்டி இருக்கு. அப்ப பூலோகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு என்பதை இது சொல்லுகிறது. குழந்தைகளை தாய் பெற்ற பிறகு முதல்ல அணைத்துக் கொள்வது மாறில் தான். இந்த மாறு சூடு பட்டா போரும், சார்ஜ் ஆயிடும். சார்ஜ் ஆகுமான்னு சில கேள்வி கேட்பா சில பேர். ஆகாது, வயர்லெஸ் சார்ஜர் இல்லையா, ஃபோனை வந்து அது மேலே வச்சா போரும், அது பாட்டு சார்ஜ் ஆகிக்கும். வாட்சஸ், நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் சும்மா டச் பண்ணா போரும் சார்ஜ் ஆகிக்கும். அதில் எப்படி சார்ஜ் ஆகிறது? அதே போலதான் குழந்தைக்கு வந்து தாயினுடைய அந்த மாறில் இருக்கிறதால சூடு பட்டா அதனுடைய பிறவிக்கு தேவையான எல்லா விதமான ஊர்ஜம் அதுக்கு கிடைத்துவிடும். அதாவது பெற்ற தாய்க்கு இந்த இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு அப்படின்றால், பூமாதேவி என்கிறதான பராசக்திக்கு விஷ்ணுபத்தியாக இருக்காள் தேவி. அந்த பூமாதேவியிலும் நாம் நம்மளுடைய கரங்களை வைப்பதில்லை, பாதத்தை தான் வைக்கிறோம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் உலகத்தில் பிறக்கிறத தலைதான் முதல்ல வரும். தலையால அந்த சிரஸை நமனம் செய்து கொண்டு, நமஸ்காரம் செய்து கொண்டு தான் குழந்தை பிறக்கும். சில நேரத்தில் எசகபிசுக்கா எல்லாம் பிறக்கும், காலு கையெல்லாம் வரும். சில நேரத்தில் எல்லாம் ஒரு சிருஷ்டியினுடைய விசித்திரமான நிலை. சில பேர் வந்து சி செக்ஷன்ல போயிடுவா, சிசரன்ல போயிடுவா. அப்பவும் எல்லாருக்கும் கவனம் தலையில தான் இருக்கும். என்ன, தலைக்கு பக்கத்துல மூக்கு இருக்கு. குழந்தைகளுடைய ஆக்சிஜன் கண்ட்ரோல் அங்கே தான் இருக்கு. வெளியில வந்ததும் உள்ள இருக்கிற வரைக்கும் தாயினுடைய அந்த தொப்புள் கொடி வழியாக சஞ்சாரம் பண்ணிக்கு தேவையானதெல்லாம். இப்படி ரொம்ப சூரிய சந்திரனுக்கு நடுவே இருக்கிறது இந்த பூலோகம் என்கிறதான பூமி. பூ அப்படின்னாலே பராசக்தி தான். அந்த அம்பாளுடைய இரு ஸ்தனங்கள் என்பது வந்து சூரிய சந்திரன். அதற்கு நடுவே இருக்கக்கூடியதான பாகம் என்பது வந்து இந்த பூமியாகவே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பூலோகமே தான் அப்படின்னு நினைத்துக் கொள்ள வேண்டும். அதில் இருக்கிறதான விசித்திரமான சில அனுபவங்களை, மகாத்மங்களை பகவத் பாதர் எடுத்து சொல்ல போகிறார். செபிக்க வேண்டியதான வழிமுறை: காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 3 நாட்கள் தினந்தோறும் 108 தரம் இந்த பராசக்தியினுடைய தெய்வீகமான சித்தத்தில் கலந்து இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தால் அவர்களுக்கு நல்ல புகழ் உண்டாகும். நிவேத்தியம் என்பது வந்து பால் பாயசம். இதற்குரியதான சக்கரம் திரிகோண சக்கரம். சக்கரத்தினுடைய கோன் சைடு, அதாவது திரிகோணம் வந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான சக்கரம். ஐம் க்ளீம் சௌ, ஐம் க்ளீம் சௌ அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை இந்த சக்கரத்துக்குள்ள எழுதி அதன் மேலே திருவிளக்கேற்றி வைத்து பஞ்சோபசார பூஜை செஞ்சு இந்த ஸ்லோகத்தை படித்து அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கி சித்தி அடையலாம். அப்பேற்பட்டவர்களுக்கு பலவிதமான புகழ் உண்டாகும் வாழ்க்கையில். சாதா புகழ் கிடையாது, நிரந்தரமாக இருக்கக்கூடியதான புகழ். நிரந்தரமான புகழ் இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய அனுகிரகம் தேவை. டெம்பரரி புகழ் இருக்க வேண்டுமானால் 4 பேருக்கு பணம் கொடுத்தா பெறும் ஓஹோன்னு சொல்லிப்பா எல்லாருமா சேர்ந்து. அந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா யாரையுமே காணாது. இதுதான் வித்தியாசம். ஸோ பேரும் புகழும் எல்லாமே இறைவன் கொடுக்க வேண்டியதான ஒரு தத்துவங்கள். இறைவன் கொடுத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக நம் வாழ்க்கையில இருக்கும். ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்ப்போம். வகதி அம்பா ஸ்தம்பேர மதனுஜ கும்ப பிரகிருதிபிஹி சமாரப்தாம் முக்தா மணிபிஹி அமலாம் ஹாரலதிகாம் புஜாபோகஹ பிம்பாதர ருஜிபிஹி அந்தஷபலிதாம் பிரதாப வியாமிஸ்ராம் புரதமயுதுஹு கீர்த்திமிவ தே. வகத்யாம்பா ஸ்தம்பேரம தனுஜ கும்ப பிரகிருதிபிஹி சமாரப்தாம் முக்தா மணிபி அமலாம் ஹாரலதிகாம் குஜாபோகோ பிம்பாதர ருஜிபி ரத்ன சபலிதம் பிரதாப வியாமிஸ்ராம் புரதமயுதுஹு கீர்த்திமிவ தே. வகந்தி அப்படின்னா கூட எடுத்துட்டு வரக்கூடியதான தத்துவம். கேரிங் அம்பா, லோகமாதாவான பரமேஸ்வரி, அனைவருடைய பிறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடியவளே அப்படிங்கிறத. ஸ்தம்பேர மதனுஜ கும்ப பிரகிருதிபிஹி, கஜாசுரனுடைய மஸ்தகத்திலிருந்து உற்பத்தியான கஜங்களுடைய மஸ்தத்துல முத்துக்கள் இருக்கும். முத்துச்சிப்பியும் முத்துக்களை உற்பாதனம் செய்கிறது. அதுபோலவே முளை இருக்கு, பம்பு, அதுவும் முத்துக்களை உருவாக்குறது. முத்துச்சிப்பி எப்பொழுது முத்துக்களை கொடுக்கும் அப்படின்றால், சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பெய்யக்கூடியதான மழையில முத்துச்சிப்பி வாயை திறக்கிறது. அது உள்ளே நேரடியாக இந்த மழை துள்ளி உள்ள விழ வேண்டும். அதை பருகி அது உள்ள போய் உள்ள உட்கார்ந்துட்டு பூமிக்கு அடியில அந்த சமுத்திரத்தட்டுக்கு உட்கார்ந்துட்டு முத்து பெருசாக்கி கொண்டு வரும். இது வழக்கம். சுவாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு.
சிறப்பாக பெண்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வந்தா ரொம்ப சிறப்பு. இது வந்து எப்போ நடக்கும், சமுத்திரத்துக்கு வந்து சீசன் இல்லாமல் கிடையாது. எப்பப்பெல்லாம் மழை துள்ளிகள் வருதோ அது வந்து ஆக்சுவலி முத்து சிப்பிக்கு தெரியுமா எப்ப மழை வருது அப்படின்னு. மயில்களுக்கு எப்படி தெரியறது, கார்மேகங்களை பார்க்குற நேரத்தில் மயில்களுக்கு தெரியும் மழை பெய்ய போறது அப்படின்னு. வெளியில வந்து தோகையை விரித்து கொண்டு ஆடும். அது போலவே முத்துச்சிப்பிக்கு தெரியும் இப்ப மழை வர போறது அப்படின்னு. அதனுடைய பிரெயின்ல அந்த பஞ்சாங்கத்தை ஃபிட் பண்ணி வச்சிருக்கார் பகவான். ஆகவே முத்து அப்படி உருவாகும். யானையினுடைய மஸ்தகத்திலையும் முத்துக்கள் உண்டு. மனிதர்களுடைய மஸ்தகத்துல முத்துக்கள் இருக்கு, அதை பார்க்க முடியாது. அதுதான் சந்திர பிரபையாக தேஜோமயமாக ஜொலிக்கிறது. தேஜஸ், ஆயுஷ், ஓயஸ், ஓஜஸ், மேதஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஷடாதாரங்கள் வழியாக இந்த குண்டலினி சக்தி ஏறுகின்ற நேரத்தில் சிச்சந்திர மண்டலம் அப்படிங்கிற ஒரு மண்டலம் இருக்கு. அத்தனை பேரோட தலையிலும் இருக்குது. யோகிகளுக்கு யோகாபியாசம் வழியாக யோக நிலையில மட்டும்தான் இதை பருகவோ தெரியவோ முடிஞ்சு. அப்படி பராசக்தி என்பவள் வந்து குண்டலினி ரூபமாக இருந்து படிப்படியாக மூலாதார சக்கரங்கள் இருந்தெல்லாம் ஏறி சிச்சந்திர மண்டலத்தை அடைகிறாள். இங்க சந்திரமண்டல வாசமாக சோமமண்டலமாக இருக்கக்கூடியதான சிவலோகம், அங்கதான் சதாசிவன் உட்கார்ந்து இருக்கார். அந்த சிவனோடு சேர்ந்து ஆமோதம் செய்ததுனால உடம்பு பூராவும் அமிர்ததாரையை வஷ்டம் செய்கிறாள் தேவி. சந்திரனுக்கும் அமிர்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். பாலாழி மதனத்துல கூட அமிர்தத்தை கிடைத்து அது அமர்கள் எல்லாம் உண்ட பிறகு கடைசியில பாக்கி இருக்கிறத எங்க வச்சிருக்கா அப்படின்னா சந்திர மண்டலத்துல வச்சிருக்கா. சந்திரன் தான் என்னுடைய கஸ்டோடியன், அவர் தான் அமிர்தத்தை வச்சிருக்கார். இன்னைக்கு அந்த சந்திரனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அவர் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறத அவரை தூக்கி சிவபெருமான் தலையில வச்சுருக்கார். சிவனை எதிர்த்து யாராவது அந்த அமிர்தம் தட்டின்னு போக முடியுமா? முடியாது. அதனால சிவனும் வந்து அமிர்தம் என்கிறதான தீர்க்காயசத்தை கொடுக்கக்கூடியவர், சந்திரனும் அது போலவே அப்படிங்கிறத அர்த்தத்தை எல்லாம் சொல்லுகிறது. அப்ப இங்க சந்திரன்ல முத்து இருக்கு. இன்னைக்கு ஜோதிஷாஸ்திரத்துல அதே மாதிரி வந்து ரத்ன கல்லுகளுடைய விபாகத்துல சந்திரனுக்கு முத்து தான், அல்லது வந்து சந்திரகாண்ட கல் அப்படின்னா செமி பிரஷியஸ் கல். இப்படி சந்திரனுக்கு முத்துக்கும் வந்து பெரிய விதமான சம்பந்தம் இருக்கு. இங்க என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, கஜாசுரனுடைய மஸ்தகத்தை பரமேஸ்வரன் தான் வந்து நிகிரகம் செய்யறார். பரமேஸ்வரன் வந்து யுத்தத்துல கஜாசுரனை நிகிரகம் செஞ்சு அவனுடைய நெத்தியை பிளர்ந்து அதுல இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு ஆத்துக்கு வந்து அம்பாளுக்கு கொடுத்து, நான் வந்து கஜாசுரனை வெற்றி கொண்டு விட்டேன், பொக்கிஷமான விலமதிக்க முடியாத ஒரு பொருளை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ அணிந்து கொள் அப்படின்னு கொடுக்குறேன். இன்றைய காலத்துல இல்லை, இன்றைய காலத்திலும் ஒரு அரசன் இன்னொரு அரசனோட போர் புரிந்த பிறகு அந்த போரிலே வெற்றி அடைந்து யாரு தோற்கிறாளோ அவங்களுடைய அரண்மனையிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். கொள்ளையடிக்கிறதல்ல. ஏன்னா எந்த அரசன் இன்னொரு அரசனை வென்று விட்டானோ அவன் சொத்து பூராவும், தோத்தவனுடைய சொத்து பூராவும் வென்றவனுக்கு ஆகிவிடும் பை டிஃபால்ட். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், அதுதான் ரூல். அவங்களுடைய எல்லா சொத்தும் பிரஜைகளும் எல்லாருமே வந்து இந்த ராஜாவுக்கு தான். இது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற வழக்கம். இன்னைக்கும் வாரு நடந்தாச்சுன்னா அந்த கண்ட்ரி இருக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு அது டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் யூஸ் பண்றா. லூட்டிங் அப்படின்லாம் பேர் சொல்லி கொள்ளை அடிக்கிறது எல்லாம் சொல்றான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த ராஜ்யம் தோற்று விட்டதோ அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா சொத்துக்களும் வென்றதார ராஜ்யத்துக்கு உடமையாகிறது. மகாபாரத போரில் கூட ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த துரியோதனாதிகளுடைய குடும்பத்திற்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸ், பஞ்சபாண்டவார்களை வென்று விடுவார்கள். அப்படியானா இவங்களுடைய குடும்பத்திற்கு ஸ்ரீஜனங்கள் எல்லாமா சேர்ந்து உசுப்பேத்துறான் கௌரவாதிகள்கிட்ட, இன்க்ளூடிங் கர்ணன். அர்ஜுனை வென்ற பிறகு அவனுடைய உத்தரியத்தை நீ எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அவருடைய உத்தரியம் ஆண்களுக்கு வந்து அவர்களுடைய உத்தரியம் அவர்களுடைய ஜீவனுக்கு சமம். மானாபிமானத்துக்கு ரொம்ப முக்கியம் உத்தரியம், மேலாடைன்னு பேருக்கு. இந்த உத்தரியம் வந்து ஆன்மீக கர்மாக்கள்ல, அது வைதிக கர்மாக்கள்ல வந்து மனைவிக்கு சமம். அதனால திருமணமானவர்கள் உத்தரியம் இல்லாமல் எந்த கர்மாவையும் செய்யக்கூடாது. அது போலவே பெண்களுடைய போட்டுக்க வேண்டியதான பூணலை அவர் போட்டுக் கொள்கிறார். இப்போ பிரம்மச்சாரிக்கு 3, கிரகஸ்தனுக்கு வந்து 3 3 6 மனைவியோடு சேர்த்து இனி ஒரு 3 போட்டுப்பா சீமந்த முகூர்த்தங்கள்ல. அப்படி 9, 2 ஆசனத்துக்கு சமம். அப்ப 3 இழை இருக்கக்கூடியதான பூணல் போட்டினவனுக்கு ஆசனத்தை தேடி அலைய வேண்டாம். பலகை எங்க இருக்கு, பாய் எங்க இருக்கு, தடுக்கு எங்க இருக்கு சொல்லி போக வேண்டாம். எங்க வேணா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கலாம். 3 பூணல் இருந்தா 3 3 3 9 பூணல், 9 இழை இருக்கக்கூடியதான இப்படி எல்லாம் சாஸ்திர விதி. ஆகவே மனைவிக்கு சமம், சக்திக்கு சமமானது இந்த உத்தரியம். எந்த ஒரு குடும்பத்துல பதிவிரதையான உத்தமையான ஒரு பெண் இருக்கார்களோ கணவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு புகழ் கிடைக்குமா. அவன் மாறு விரிச்சுட்டு ரோட்ல நடக்கலாம். ஏன்னா அவருக்கு வரக்கூடியதான பிரதாபம். அவருக்கு என்ன தேவை? கீர்த்தி. புருஷனுக்கு கீர்த்தி, பெண்ணுக்கு பிரதாபம். அதனால அப்படி மாறு விரிச்சு நடக்கிறதான இந்த பிரதாபத்தை சொல்லுகிறார். சாதாரணமா வந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய ராணி, இளவரசி இவர்கள் தான் இப்படி ரொம்ப கம்பீரமா நடப்பார்கள். சில சினிமாக்கள்லாம் கூட பார்க்கலாம் அதெல்லாம். அப்போ இந்த உத்தரியத்துக்கு அவ்வளவு மகத்துவம். அதுபோல எந்த ஒரு அரசன் இன்னொரு அரசனை வென்று விட்டானோ அந்த உலகத்து அந்த ராஜ்யத்திற்கு இருக்கிற சொத்தெல்லாம் இவன் வீட்டுக்கு எடுத்துட்டு வரா மாதிரி இங்க கஜாசுரங்கிட்ட என்ன இருக்கும்?
அவனுக்கு ரொம்ப விலமதிக்க முடியாத ஒன்றும் அவனுக்கு இருக்கிறதான முத்து தான். அந்த முத்தை எடுத்து கொண்டு வருகிறார். வந்து அம்பாவிடம் கொடுத்து மாலை கட்டி போட்டுக்கோ அப்படிங்கிறார். சௌந்தர லஹரியில இப்படி வர்ணனை. லலிதா சகஸ்ரநாமத்தில் வந்து ஏகவல்லி முக்தாகாரம் அப்படின்னு பேரு. ஏகவல்லி அப்படிங்கிறதான முத்து மாலையை அம்பாள் லலிதாம்பிகை வந்து போட்டுக்கொண்டிருக்காள் அப்படின்னு சொல்லுகிறது. இரட்டையாக மடிச்சு போட்டுருக்காத, அதுல 108க்கு மேல மணி இருக்கு. அப்பேற்பட்டதான முக்தாகாரத்தை அம்பாள் போட்டுக்கொண்டிருக்காள் அப்படின்னு வசின்யாதி வாக்தேவர்கள் வியாக்கியானம் செய்கிறார். இங்க வந்து ஆதிசங்கர் பகவத்பாதர், நான் முன்னாடி சொல்லினேன், ஆதிசங்கர் பகவத்பாதருக்கு லலிதா சகஸ்ரநாம வியாக்கியானத்துக்கு அம்பாள் பர்மிஷன் கொடுக்கலை. அது அவருக்கு பெரிய தாங்க முடியாத துக்கமா போச்சு. அவர் என்னன்னு கேட்டுட்டே இருக்கார். வரப்போறதான காலத்துல இதை வந்து பாஸ்கர் ராயர் அப்படிங்கிற ஒரு வந்து வியாக்கியானம் செய்ய போறார். அதனால நீ வந்து இந்த சௌந்தர லஹரியை வியாக்கியானம் பண்ணு அப்படிங்கிற. சௌந்தர லஹரியுடைய மகாத்மம் என்ன அப்படின்னா, பகவத்பாதர் அம்பாள் நேரடியாகவே பார்த்து கொண்டு ரச்சனை பண்ணினது இந்த சௌந்தர லஹரி. அப்ப இதுக்கு சிறப்பு ஜாஸ்தி. அதே போல லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாள் கிளி ரூபத்துல வந்து பாஸ்கர் ராயருடைய தோல்ல வந்து உட்கார்றா. இந்த மதுரை மீனாட்சிக்கு தோல்லையும் கையில எல்லாம் ஒரு கிளி வந்து உட்கார்றது, அதே மாதிரி பாஸ்கர் ராயருக்கு அப்படி ஒரு வரம். மனசுக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு இருப்பள் தேவி மனோன்மணியாக. அவருக்கு தேவையான விவரங்கள் எல்லாம் கொடுக்கிறார். எந்த கிரந்தத்தை ஆராய வேண்டும், என்ன விதமான அர்த்தத்தை இதுக்கு உபமை செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாம் இறைவன் சகாயிச்சு கொடுப்பார். நமக்கு என்ன கவலை, நாம் நம்மளை வந்து சரண்டர் பண்ணிட்டா பெரும் பகவானுக்கு. பகவான் பார்த்துப்பார். நம்மளை போலதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி, இந்த டிவைஸை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு அந்த ஆப்ரேட்டருக்கு தெரியும். அவர் பார்த்துப்பார். அப்ப நம்ம வந்து பூர நம்பிக்கையோட சரண்டர் ஆக வேண்டும், அதுதான் முக்கியம். ஆகவே கஜாசுரங்கிட்டேருந்து இதை கொண்டு வந்தா. அந்த சமாரப்தாம் முக்தாமணிபிகி, அந்த முத்து மணிகளால கோர்க்கப்பட்டதான முத்து மாலையை வந்து அம்பாள் தாரணம் செய்து கொண்டிருக்காள். அமலாம் ஹாரலதிகாம் குஜாபோகா, நிர்மலமாய் இருக்கக்கூடியதான அந்த முத்து மாலை. அதாவது கஜாசுரனுடைய அந்தகாரம் அகங்காரம் என்பது வந்து தொலைத்த பிறகு அவனுக்கு அகங்காரம் போய்விட்டதும் இந்த ஐ அப்படிங்கிறதான் ஈகோ போனதுமே அது வந்து நிர்மலமாகிறது, மலமில்லாத உண்மை பொருளாகிறது, சுத்த தத்துவமாகிறது. அது அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அதனால இந்த வெண்மையான முத்தினுடைய வர்ணமும் சுத்தத்தை கொடுக்கிறது, மன தெளிவு. நிறைய பேர் டிப்ரெஷன் கேஸுகள், ரிஷபராசியில சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறவா, அதாவது விசாகம் கேட்டை அனுராதா, இந்த 3 நட்சத்திர காலம் கொஞ்சம் மூட் ஆஃபா இருப்பா. சந்திரனை போலவே 14 நாளைக்கு ரொம்ப பிரகாசமா இருப்பா, 14 நாளைக்கு ரொம்ப டிம்மா இருப்பா. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஸ்லோ, டிசிஷன் மேக்கிங்க்கு பயம் இருக்கும். ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு ஹெசிடேஷன், மைண்ட் வந்து எப்பவுமே ஸ்திரமாகவே இருக்காது. அவளுக்கு ரொம்ப சஞ்சலப்பட்டு ரொம்ப ஒரு தாக்கம் அடைஞ்சதான ஒரு மனமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த முக்தாகாரம் அல்லது மூன் ஸ்டோன் அப்படிங்கிறதான இந்த சந்திரகாந்த கல்லையும் அணிந்து கொண்டால் அவர்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும், வாழ்க்கையில மனத்தெளிவு கிடைக்கும். இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி ரொம்ப முக்கியமான இந்த சௌந்தர லஹரியை வந்து பகவத்பாதர் அம்பாளை பார்த்து கொண்டே சொல்றார். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். அது போலவே இன்னி 2 யூனிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு நமக்கு. எது அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கொண்டே, நேரடியாக பார்த்து கொண்டே தான் பீஷ்மாச்சாரியர் அதை வந்து ரசிக்கிறார், கம்போஸ் பண்றார். அதுல அப்புறமா சில நாமங்கள் எல்லாம் சேர்த்து வியாச பகவான் அதை பூர்த்தி பண்ணி பிரச்சாரம் பண்றார். ஏன்னா வியாசருக்கும் அதுக்கு அதிகாரம் உண்டு. அதுவும் இந்த பீஷ்மாச்சாரியோட குடும்பத்தை சேர்ந்துதான், சத்தியவதியுடைய குடும்பத்தை சேர்ந்த சொத்து தான் எல்லாமே. அதே மாதிரி சிவசகஸ்ரநாமத்துக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, ஒரு முக்கியத்துவம் இருக்கு. சிவசகஸ்ரநாமத்தை கம்போஸ் பண்ணது யாரு தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீகிருஷ்ண பகவான் தான் பரமேஸ்வரனுடைய சிவசகஸ்ரநாமத்தை ரச்சனை செய்கிறார். அது ஒரு பெருமை அதுக்கு இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன அப்படின்னா, வசின்யாதி வாக்தேவதைகள் ரச்சனை பண்ணினது. பட் இதெல்லாம் மனிதர்கள் பண்ணினதுக்கும் இந்த வசின்யாதி வாக்தேவதைகள் பண்றதுக்கு வித்தியாசம் உண்டு. வசின்யாதி வாக்தேவதைகள் வந்து தேவ சுரூபமாக இருந்தவர்கள். கிருஷ்ண பரமாத்மா மனிதாவதாரம் எடுத்து வந்தவர், ஆதிசங்கர பகவத்பாதர் மனிதாவதாரம் எடுத்து வந்தவர். அதனால இவங்களுக்கு வித்தியாசம். பீஷ்மாச்சாரியர் மனிதாவதாரம், அவதாரம் கிடையாது, அவருக்கு சாபம் கிடைச்சு வந்திருக்கார் பாவம். அஷ்டவசுக்கள்ல ஒருவர். அவர் வந்து வசிஷ்டருடைய மாடை திருடிட்டு போயிடுறான், இந்த 8 பேருமா சேர்ந்து. அதுக்கு வசிஷ்டர் போட்டதான பனிஷ்மெண்ட், சாபம். நீங்க 8 பேரும் பூமியில போறது அவஸ்தப்படுவோம் அப்படி. அப்ப இந்த 7 பேருமா சேர்ந்து பீஷ்மரை தள்ளிட்டா. நாங்க என்ன பாவம் பண்ணோம், அண்ணா கூட்டணும், அது எங்களுக்கு தர்மம் அல்லவா, அண்ணா பிதாவுக்கு சமம் அல்லவா, அண்ணா சொன்னதை கேட்கலன்னா எங்களுக்கு அண்ணாவோட சாபம் கிடைக்கும், அதுக்காக நாங்க அண்ணா கிட்ட கூட்டணும் அப்படி எல்லாம் வச்சு அண்ணாவை கட்டி விட்டுட்டா. அப்ப வசிஷ்டர் சொன்னாரு, பரவாயில்ல, அப்படியானா நீங்க பிறந்த உடனே செத்து போயிருங்கோ, நீங்க கேன் கோ பேக் டு யுவர் தேவலோகம். அப்படிதான் இந்த கங்காதேவி வந்து பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அப்பப்போ அந்த கங்கையை கொண்டு போட்டு விடுறான். அப்படியே அது வழியா வந்து சொர்க்காரோகணம் பண்ணி அவ போயிடுறது. அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைச்சு போயிடுது. இந்த திருட்டுக்கு பிளான் பண்ணி, மாஸ்டர் பிளான் பண்ணி திருட வச்சு எல்லாம் பண்ணது யாரு? இந்த வசு.
அவர்தான் பீஷ்மர். அதனால அவருக்கு வந்து தேவைக்கு மேல துக்கத்தை அனுபவிச்சார். பிறவியிலிருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு துக்கம் தான். அந்த துக்கத்தையும் சமாளிச்சு அவர் மேனேஜ் பண்ணார். அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மரண தண்டனை ஆட்டமா தான் துக்கம் அனுபவிக்கிறதுங்கிறது வந்து அல்லவா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இது. துக்கத்தை அனுபவிக்க யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனா துக்கம் தான் சர்வத்துக்கும் காரணமாகிறது. ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், சாயா துக்கம், புனப்பிரகா அப்படின்னு பகவத்பாதர் சொல்றார். பிரபஞ்சத்துல வந்து ஜீவனுக்கு 7 விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த 7 விதமான நோய்கள் ஆக்சுவலி இது 7 ஒழிச்சு கட்டினா தான் இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து நிர்மலத்துவம் கிடைக்கும். அதுக்கு துக்கம், அப்புறம் ஜென்மம், கர்மம், ராகத்வேஷம், அபிமானம், பிரைடு, அவிவேகா, டிஸ்கிரிமினேஷன் பவர் இல்லாய்மை, விவேகம் அதுக்கு ஆப்போசிட், அவிவேகம், அஜ்ஞானம். இப்பேற்பட்டதான இந்த 7 நோய்களால ஒரு ஜீவன் அவஸ்தப்படுகிறது. இதனால எதுலேருந்து உருவாகும் அப்படின்னா, ஜென்மத்துக்கு காரணம் துக்கம். மனிதர்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆனந்தகரமாக இருக்க வேண்டும். இறைவனிடம் நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டியதான ஒரு பிரார்த்தனை, ஆனந்தகரமான வாழ்க்கையை கொடு. ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் என்ன வேணும்? இந்த 7 டிக்கெட்டுகளும் இல்லாம ஆகணும். அப்பதான் நித்தியமான ஆனந்தத்தை கிடைக்கும். இந்த 7 நோய்களும் இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவனுக்கு ஆனந்தம் கிடையாது. இந்த ஆனந்தம் தான் ரொம்ப முக்கியம். ஆனந்தம் தான் யதார்த்தமான ஸ்வரூபம். ஏதோடு ஜீவனுடையது. ஆகவே ஒன்னு இன்னொன்னு வளர்த்திட்டே வரும். அஜ்ஞானம் அவிவேகத்தை கொடுக்கும், அவிவேகம் அபிமானத்தை கொடுக்கும், அபிமானம் ராகத்வேஷாதிகள் கொண்டு கொடுக்கும், ராகத்வேஷாதிகள் கர்மம் செய்ய வைக்கும், கர்மம் ஜென்மத்தை உண்டாக்கும், ஜென்மம் துக்கத்துக்கு காரணம். பிறந்தா தான் துக்கம், பிறக்காவிட்டால் துக்கம் கிடையாது. அதனால வேதாந்திக்கும் வைதிகனுக்கும் ஒத்து போகவே செய்யாது. ரெண்டும் ஒன்று சவுத்துனா இன்னும் நார்த்து. வேதாந்த செல்வா உடம்பில் இருந்து ஜீவன் வெளியில வந்து கொடுத்துனா தப்பிச்சு கொடுத்து. தட் இட் செல்ஃப் இஸ் முக்தி அல்லது மோட்சம் வேதாந்தியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சாத்தம், பிழை, தீட்டு, பாவம், புண்ணியம் ஒரு மண்ணும் கிடையாது அவளுக்கு. வைதிகம் அப்படி கிடையாது, விட மாட்டான். வைதிகம் வந்து அதுக்கு பிரேதத்துவத்தை ஊட்டி பூதாத்மகா பிரேதாத்மகா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரை கொடுத்து, பிதிர்பூதஸ்சா அப்படின்னு பேரை ஊட்டி பிரேதத்துவத்தை உண்டு பண்ணி கொடுக்குறான். யதார்த்தமா நடக்கிறதோ இல்லையோ, அப்புறமா அதுக்கு ஒரு சடங்குகள்லாம் பண்ணி அப்படி இழுத்துட்டு போகும். மரணாந்திரம், அதாவது 30 வருஷம் மினிமம் சிராத்தாதிகள் கர்மபான் பண்ணணும். ஒரு இறந்து போனவர்களுக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணாட்டாலும் விரோதம் இல்லை. அதுக்குள்ளெல்லாம் எங்கேயோ போயிருக்கும் அந்த ஆத்மாவுடைய நிலைமை. இப்படி முக்கியத்துவமான இருக்கிறதான இந்த புகழ், கீர்த்தி, சுகம், சந்தோஷம், ஆனந்தம் இதெல்லாம் வந்து யாரு கொடுப்பார்கள்? இதெல்லாம் பூலோகத்தை ஒட்டித்தான் இருக்கு. வாழ்க்கைன்னு ஒன்று கிடைத்து விட்டால் பூலோகத்தில் இருந்து இந்த 7 நிலைகளையும் தாண்டித்தான் போக வேண்டும் ஒரு ஜீவாத்மாவுக்கு. அதனால்தான் அரக்கர்கள் வந்து கொண்டு வந்த சொத்தை யாரிடம் கொடுப்பார்கள்? அவர்களுடைய பட்டராணிக்கும் இளவரசன் இளவரசிகளுக்கும் தான் கொடுப்பார்கள் அல்லவா? அதுபோல எங்க கஜாசுரனை வந்து யுத்தத்தில் வென்ற பிறகு அவருடைய மஸ்தகத்தில் இருந்து எடுத்ததான இந்த வெண்மையான முத்துக்களை, நிர்மலமான முத்துக்களை, அகங்காரம் இல்லாதது. இப்ப அகங்காரம் போயிடுத்து, அகங்காரத்தால எனக்கு வதனம், அதுக்கு வந்து நிகிரகம் ஏற்பட்டது. கணபதிக்கும் அதே தான் நடந்தது. அதுபோல அமலாம் ஹாரலதிகாம், நிர்மலமான அந்த முத்துமாலையை வந்து குஜாபோகாஹா, குஜ மத்திய பிரதேசத்துல அப்படி விளையாடிட்டு இருக்க அந்த முத்துமாலை. பிம்பாதர ருஜிபிகி அந்தஸ்ஸ பலிதாம், அதே நேரத்துல அம்பாளினுடைய அதர பிம்ப காந்தி, அதரத்திலிருந்து உதடு மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது அதரம். ஓஷ்டம் அதரம்னு பேர் இருக்கு. இந்த ஓஷ்டம் என்பது ஆன்மீகம், அதரம் என்பது வந்து பௌதீகம். ஓஷ்டம் என்பது ஞானம், அதரம் என்பது வந்து காமம். ஆகவே இந்த அதரத்திலிருந்து அதரபிம்ப காந்திகி, அம்பாளுடைய அதரம் எப்படி இருக்கு? கோவை பழத்தினுடைய சிவப்பு வர்ணத்தில் இருக்கிறதான அதரம். அந்த சிவப்பு வர்ணமும் இந்த வெண்மையான முத்து மாலையுமா சேர்ந்துக்கிறது. அதாவது பிண்டமும் அண்டமும் சேருது. பிண்டாண்டம். அந்த பிறக்கக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடம்பை கொடுப்பது யார்? தாய். தந்தை ஜீவனை கொடுப்பார், தாய் அதை வளர்த்தி அந்த ஜீவனை சம்ரட்சண மன்றத்துக்குள்ளதான ஒரு உடம்பை வளர்த்தி கொடுக்கிறாள். அதனால்தான் தாய் வந்து கர்ப்பவதி ஆகிறாள், அவள் தான் வளர்த்து வராள் ஒரு குழந்தையை. அதனால பிரபஞ்சத்துல நாம் பார்க்கக்கூடியதான எல்லா ஸ்வரூபங்களும் சக்தி ஸ்வரூபம் தான். அது சிவலிங்கமானாலும் சக்தி தான், அது மகாவிஷ்ணு விக்கிரகமானாலும் சக்தி தான். பிரபஞ்சத்துல செடிகொடி மகராங்கள்ல இருந்து, பசுபட்சிகள்ல இருந்து, சர்வவிதமான 84 லட்சம் ஜீவராசிகள்ல இருந்து சர்வம், அது மரங்களாகட்டும், மலைகளாகட்டும், சமுத்திரமாகட்டும், ஜலமாக, என்ன எவ்ரிதிங் எனிதிங், இதுக்கெல்லாம் ரூபம் இருக்கோ அந்த ரூபம் இருக்கிறதுக்கு எல்லாம் பேரு சக்தி. அந்த அத்தனை ரூபங்களையும் ஆட்டி படைக்கக்கூடியதான சக்தி ஏதோ அதுக்கு வந்து சிவம் என்றுதான பெயர். அப்பவும் அதே ஒரு சக்தி என்றுதான பெயர் தான் தெரிவிக்க முடியும். ஒரு கோவிலில் விக்கிரகம் இருந்தா கூட அந்த கோவிலுக்கு என்ன சக்தி, அந்த விக்கிரகத்துக்கு என்ன சக்தின்னு சொல்லுவாளே தவிர அதுக்கு வேற ஒரு விதமான டிஃபினேஷன் கொடுக்க முடியாது. கேரளாவில் வந்து பெரிய அப்பலாம் சின்ன அப்பலாம் சொல்லி ரெண்டோ வரிசைப்படுத்தி போடுவா. என்ன ஷேப் இருந்தாலும் சரி, உலகத்தில் எதுக்கெல்லாம் ஆக்கிருதி இருக்கோ, பிரகிருதியினுடைய சக்தி தான் ஆகிருதி, ஆகிருதியினுடைய வித்தியஸ்தமான உருவங்கள் தான் விகிருதி. அதான் சின்னது, அதோட சின்னது, அதோட சின்னது, அப்படிலாம் வருது. அடுக்கு செட்டெல்லாம் கொடுப்பாளே திருமணத்துக்கு டௌரியா, அது மாதிரி. அப்படி
இந்த அதரபிம்பத்திலிருந்து வரக்கூடியதான பிரகாசம் முத்து மாலையில தட்டுகிறது. முத்து மாலையிலிருந்து வரக்கூடியதான பிரகாசம் அதரத்துல வந்து வரக்கூடியதான பிரகாசத்தில் தட்டுகிறது. அதரத்துல ரத்த வர்ணம், முக்தத்துல ஸ்வேதவர்ணம், சுப்ரவர்ணம். அது என்ன ஆகுது அப்படின்னா பிரதாபவியாமிஸ்ராம் புரதமயுதுகு கீர்த்திமிவ தே. பிரதாபத்தோடு சேர்ந்து எப்பேற்பட்டதான பிரதாபம் என்பது ரத்தவர்ணம், கீர்த்தி என்பது சுப்ரவர்ணம். அப்ப கீர்த்தி என்பது சிவன் வெண்மை, சுத்த ஸ்படிக சங்காசம் தனேத்திரம் பஞ்சவக்திரகம் அப்படின்னு பரமேஸ்வரன் வியாக்கியானம் செய்கிறது ஸ்தோத்திர பாராயணங்கள். ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான்ன பிரீதமானசா. ரக்தவர்ணத்தில் இருக்கக்கூடியவள் அம்பாள் பரமேஸ்வரி. அப்படி ரக்தவர்ணம் அப்படிங்கிறதான அதரமும் ஸ்வேதவர்ணம் என்கிறதான முக்தமும் சேர்ந்து ஜொலிக்கக்கூடியதான அந்த காந்தி வலயத்துக்கு என்ன சொல்லுகிறார் பகவத்பாதர் அப்படின்னா, திரிபுராந்தகனான வீராஷ்ட பரமேஸ்வருடைய 8 விதமான மகா சம்ஹார லீலைகள் இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு அவருடைய கீர்த்தியை சொல்லுகிறது, அவருடைய சக்சஸ் சொல்லுகிறது, அவருடைய கிரெட் வர்த்தினஸை சொல்றது அல்லவா. அது என்ன தோணுது அப்படின்னா பகவத்பாதர் என்ன சொல்றாரு, அது திரிபுராந்தகனான பரமேஸ்வரனுடைய கீர்த்தி எப்படி உலகத்துல பிரச்சாரம் பண்ணி இருக்கிறதோ அதுபோல உன்னுடைய இந்த முக்தாகாரத்திலிருந்தும் அதரத்திலிருந்தும் வரக்கூடியதான அந்த வர்ணம் இரண்டுமாக சேர்ந்து பலவிதமான வர்ணங்களை அது ஒளியாக கொடுக்கிறது அப்படிங்கிறான். அப்பேற்பட்டதான ஒரு முக்தாகாரத்தை தான் உன்னுடைய மாறில நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி உன்னுடைய திரு உடம்பை பார்த்து திவ்ய சரீரத்தை பார்த்து அதில் இந்த முக்தாகாரத்தை பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில உன்னதமான கீர்த்தி புகழ் என்பதை நீ அளிக்க வேண்டும் அல்லது நீ கொடுப்பாய் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார் பகவத்பாதர். எல்லாருக்கும் தெரியும் இந்த காவி வர்ணம் அப்படிங்கிறதான ரத்த வர்ணமும் ஸ்வேத வர்ணம் அப்படிங்கிறதான சுப்ரவர்ணமும் அதனுடைய மகாத்மியம். இங்க எந்த கோவில்களில் போனாலும் இந்த கோவிலுக்கு வெளியே இந்த காவியும் வெண்மையும் அடிச்சிருப்பார் அந்த மதில் சுவத்தில் எல்லாம். எந்த கோவில் வைஷ்ணவ கோவிலில் போனாலும் அப்படிதான் இருக்கும், சைவ கோவிலில் போனாலும் அப்படிதான் இருக்கும், சக்த கோவிலில் போனாலும் அப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் வாட் வில் ரிசம்பிள். அந்த செவரில் இந்த வெண்மை என்பது பை டிஃபால்ட் இருக்கக்கூடியது. சாதாரணமாகவே எல்லா செவத்திலையும் வெண்மையாகத்தான் இருக்கும். அதுக்கு மேல ஒரு காவியை போடுகிறார்கள் அல்லவா. இதுல என்ன தெரிகிறது, சிவம் சர்வவியாபியாக மகாவிஸ்வஸ்வரூபமாக பிரபஞ்சம் பூராவும் பூரணமாக இருக்கிறதான தத்துவம். அதுல சக்தி என்பவள் தன்னுடைய பிரதாபத்தை காட்டுகிறாள். நிறைய பேருக்கு இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. கல்யாணமான கணவன் மனைவிக்கு சொல்லத்துக்கிட்டு இருந்து ஆகணும் அப்படின்னு, அவனை எப்படியாவது பாக்கெட்ல போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு, அவனை பறிக்க வேண்டும். இதெல்லாம் சாதாரணமா பெண்ணுடைய வீட்டாளர்கள் சொல்லி அனுப்புவா அப்படின்னு ஒரு புதர்க்க சாஸ்திரம் இருக்கு. இல்லை எந்த அளவுக்கு சத்தியமோ யாருக்கு தெரியும், கல்யாண மண்டபத்தில் தெரியும் டு சம் எக்ஸ்டென்ட். அது பல சினிமாக்கள்ல கூட பார்த்துருக்கலாம். அடியே உன் கணவனை உன்னோட முந்தானியில கட்டி போட்டு வச்சுக்கோ, அப்பதான் நீ நடக்கிற காரியம் எல்லாம் நடக்கும், அவனை கல்யாணிக்குள்ள போட்டு ஒதுக்கிடு அப்படி இப்படி சொல்றதான டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அது போல இங்க என்ன ஆகுது அப்படின்னா, சிவம் பாவம் சிவனேன்னு இருக்கக்கூடியவர் ஒருபாடு படுத்து தூங்கிட்டு இருப்பார். எப்ப பாரு அந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கு. லலிதாம்பிகா பரமேஸ்வரனுடைய அந்த பஞ்சபிரமாசத்தை பார்த்தேன்னா அதுலயும் பார்க்கலாம், பரமசிவம் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அது மேல ரொம்ப பிரதாபசாலியாக அதிகர்பிதாயை நமஹா அப்படிங்கிற நாமத்துக்கு சாட்சாத்காரம் கொடுக்கக்கூடியவள் பரமேஸ்வரி. எல்லாத்தையும் பரம ஈஸ்வரி அப்படின்னா என்ன அர்த்தம், ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய மகா சாம்ராஜ்யசாலினியானவள் பரமேஸ்வரி. இதை நெகட்டிவ் சென்ஸ்ல ஒரு நாளைக்கு எடுத்துக்க கூடாது. ஆன்மீகத்துல நெகட்டிவிட்டிக்கு வேலையே இல்லை, இடமே கிடையாது. எல்லாத்தையும் சந்தோஷகரமாக ஆனந்தகரமாக எடுத்துக்கொள்வதுதான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கை. சக்தியும் சிவனும் வேறு கிடையாது. சக்தியும் சிவனை யாராலையும் பிரிக்கவும் முடியாது. சக்தி பெருசா சிவம் பெருசா சொல்லிக்கலாம் அர்த்தமும் இல்லை. ஆனா பிரபஞ்சத்துல நாம் பார்க்கக்கூடிய எல்லாம் சக்தி. பரமேஸ்வரனே சொல்றான் சர்வம் சக்திமயம் ஜெகது அப்படின்னு. பகவத்பாதர் சொல்றார் சர்வம் சக்திமயம் ஜெகது. காரணம் என்னன்னா, நாம் மனிதர்களாக பிறந்து விலங்குகளானாலும் பரவாயில்லை, நாம் கண் முன்னாடி எதை பார்க்கிறோமோ அதைத்தான் நாம் நம்புகிறோம். அதுக்கு தான் நாம் ஆகிருதி கல்பிதம் செய்கிறோம். அதுக்கு தான் நாம் உருவ சங்கல்பங்களை உருவாக்குறோம். இந்த உருவ சங்கல்பம் ஜீவனுக்கு கிடையாது. ஜீவன் தான் ஏதோ ஒரு உருவத்துக்குள்ள சேர்ந்துக்கிறது, பூந்துக்கிறது. சப்தமே மாசே ஜீவ பிரவேசையாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைய உருவாக்கி கொடுத்து எல்லா உறுப்புகளையும் கொடுத்து திசேந்திரியங்களும் ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சா தான் ஜீவன் நிதானமா உள்ள பூந்துக்கிறது குழந்தைக்குள்ள. அதுக்கப்புறமா அந்த ஜீவன் தான் இந்த சரீரத்தை ஆளும். இப்போ ஒரு டெனண்ட் அழகாக வரிசையாக டவுன் ஹவுஸ் கட்டி இருக்கா, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆனர்ஸ், இல்லை ஒரே ஆனர் தான் இருந்தாலும் பரவாயில்லை. அந்த வீட்டில் யாரு டெனண்டா பூந்துக்கிறாளோ வாடகைக்காரன், அவன் தான் அந்த வீடு ஆள போறான் அந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் இருக்கிற வரைக்கும். அதுபோல உடம்பு என்பது சக்திமயமான ஆள் கூட
ஜீவன் உள்ள வந்த பிறகு சிவன் என்கிறது வந்து அந்த சக்தியை தன்னுள்ளே அடக்கி ஆளும். அதன் பிறகு அந்த ஜீவனுக்கு தான் மகத்துவம் மரியாதையும் எல்லாம் போகும். வீட்டோட வாய்க்கிட்டு தான் பேச முடியும் எல்லாத்தையும். அப்போ இந்த வீட்டில் யார் இப்போ குடிக்கொள்றாளோ அவங்க தான் வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். அவன் தான் எடுத்து சொல்லுவார் ஓனர்கிட்ட. அதுபோல எல்லாமே இந்த உலகத்தில் நாம் காணக்கூடியதான சர்வமும் உருவம் இருக்கிறான அனைத்து பொருளும் சக்திமயமானது. அப்பேற்பட்டதான அந்த சக்தியினுடைய மகத்துவத்தை வந்து பரமேஸ்வரனுடைய பிரதாபம் எப்படி இருக்கிறதோ அந்த பரமேஸ்வரனுடைய பிரதாபமும் கீர்த்தியும் ரெண்டுமாக சேர்ந்து பிரபஞ்சம் பூராவும் சிவசக்திமயமான மகத்துவம் தான் உலகம் பூராவும் பறந்திருக்கிறது என்பதை காண்பதற்காகத்தான், தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிரதாபத்தை வந்து ரக்தவர்ணமாகவும் கீர்த்தியை வந்து சுக்ரவர்ணமாகவும் எல்லா விதமான கவிகளும் அவங்க உபயோகப்படுத்தக்கூடியதான் இந்த டூல்ஸ் என்பது வந்து இதுதான். ஒரு கவி திவ்ய கவியாகட்டும், அமரகவியாகட்டும், சாமானிய கவியாகட்டும், எல்லாருமே வந்து கவிதையில ரக்தவர்ணத்துக்கு பிரதாபத்துக்கு சேர்த்தும் கீர்த்தியை வந்து சுப்ரவர்ணத்தோடையும் சேர்த்துக்கிறார்கள். அந்த முத்துமாலையினுடைய வர்ணம் என்பது வந்து சுப்ரவர்ணம், அது கீர்த்தியாகவும், பிரதாபம் என்பது வந்து அதரகாந்தி அப்படிங்கிற ரக்தவர்ணமாகவும் சேர்ந்து இந்த ரெண்டும் சேர்ந்து சித்திரவர்ணமாகிறது. சித்திரான்னம் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா? வெறும் தேங்காய் சாதம் இல்லைன்னா ஒரு புளியோதரை சாதம் வந்து அதுக்கு அது பேருண்டு, சிங்கிள் பேருண்டு. பலவிதமான அன்னங்களை படைக்கிற நேரத்தில் சித்திரான்னம்னு பேர் இருக்கு. மிக்சிங் ஆஃப் கலர்ஸ். இந்த கலர் எப்படி மிக்ஸ் ஆகுறது அப்படின்னா சப்த வர்ணங்கள்னு பேரு. விப்கியோர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா? வயலட்டு, இண்டிகோ, கிரீன், ரெட்டு, அது மாதிரி அந்த சப்த வர்ணங்களால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த முத்துச்சிப்பியை எடுத்து வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துச்சிப்பியோட கீழே பூராவும் சப்த வர்ணங்களும் இருக்கும். ஒரு கலங்கின மாதிரி இருக்கும், ஒண்ணுக்கு ஒன்று மிக்சட் ஆயிட்டு நானா வர்ணம் சேர்ந்ததாக இருக்கும். முத்துக்கும் அது மாதிரியே ஒரு வர்ணம் உண்டு. அது வெளியே வந்ததும் அதுக்கு வெண்மை ஆயிடும். அதனுடைய இந்த பலவிதமான வர்ணங்கள் எல்லாம் தனக்குள்ளே அடக்கிண்டு வெறும் வெண்மையை மட்டும் வெளியே காட்ட ஆரம்பிக்கும். நிழல் இல்லாமல் இருக்கக்கூடியதான் முத்து. முத்துக்கு நிழல் கிடையாது. அதனால சந்திர பிரகாசத்துல நிழல் பார்க்கறது நிஷித்தம், பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி பார்த்தாலும் நிஷித்தம். அதே நேரத்தில் சூரிய பிரகாசத்தில் நிழல் நல்லா கிளீனா பளிச்சுன்னு தெரியும். இந்த மகத்துவம் என்ன சொல்றது அப்படின்னா இந்த முத்துல வந்து சப்த வர்ணங்களும் அடங்கி விடுகிறது. வெண்மை தான் எல்லா வர்ணத்துக்கும் பேக்ரவுண்ட் கொடுக்கறது. அதே மாதிரி பிளாக் கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. எனவே அது கலர்ல ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்படி கோவில்களில் போனால் கூட நமக்கு பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து இந்த காவியில் ஒரு ஸ்ட்ரைக் போட்டிருப்பா, அப்புறமா வெண்மை பேக்ரவுண்டில் இருக்கும். இனி ஒரு ஸ்ட்ரைக்கு காவி போட்டிருப்பா. இப்படி எல்லாம் கோலம் விடுற வீடு வாசல்கள் எல்லாம் கோலம் போடுறாங்களே, மாவினால வெண்மையான கோலம் போட்டு அதுக்கு பார்டரில் வந்து இந்த சக்தி தத்துவமான இரத்தவர்ணமான காவியை போட்டுகிறார்கள். சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத தத்துவங்கள். பிரபஞ்சம்ங்கிறது இருக்கிற வரையில் அதுல எப்பவுமே சிவனும் சக்தியும் சேர்ந்தா போலத்தான் இருக்கும் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் எடுத்து காட்டுகிறார். ஆகவே சூரியன் சந்திரன் என்கிறதான 2 ஸ்தலங்களுக்கு மத்தியே இருக்கக்கூடியதான பாகம் அதுல முத்து மாலைகளாக இருக்கு அப்படின்னா பராசக்தியினுடைய சிருஷ்டியில வந்து நிறைய முத்துக்களை அம்பாள் உருவாக்கி இருக்காள். எப்பேற்பட்டதான முத்துக்கள்? அருணகிரிநாதரை போல முத்து முத்தாக பாடு அருணகிரி அப்படிங்கிறார் ஞான கடவுளான முருகப்பெருமான். அதுல இருந்து அவர் முத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். பிரபஞ்ச சிருஷ்டியில எல்லாமே வந்து முத்துமயமானது. முத்துக்கு இனி இருக்கிறதான ப்ராப்ளம் என்னன்னா முத்தை வந்து பூமியில குளிச்சு போட்டா கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது திரவிச்சு போயிடும். மற்ற 9 அந்த 9 ஸ்டோன்ஸ் இருக்கே நவரத்னங்கள், அந்த 9 ஸ்டோன்ஸும் திரவிக்காது. முத்து மட்டும்தான் திரவிக்கும். திரவண சக்தி இருக்கக்கூடியது. அதாவது டிகே ஆயிட்டு அப்படியே போயிடும், மண்ணோட மண்ணாக சேர்ந்து விடும். மனித உடம்பும் அது போலவே இறந்து போன பிறகு பரியல் பண்ணால் அது வந்து மண்ணோடு மண்ணாக சேர்ந்துடும். அது இல்லை நெருப்பதை விட்டாலும் பஞ்சபூதங்கள்ல ஐக்கியமாகிவிடும். பராசக்தியினுடைய உடம்பிலிருந்து வரக்கூடியதெல்லாம் முத்துமயமானது. அதாவது தேவியினுடைய சிருஷ்டியில அம்பாள் இந்த சந்திரகாந்தி பிரகாசிக்கிறது போல கவிகளை உருவாக்குறாள் தேவி. கவிகளை உருவாக்காம போனா நமக்கு எந்த விதமான சாஸ்திர தத்துவங்களும் நம்ம கையில் இருக்காது. ரொம்ப முக்கியமான மகர்ஷிகள் எல்லாம் சப்த மகர்ஷியிலிருந்து சப்த ரிஷிகள்ல இருந்து ஆரம்பிப்போம். அத்ரி புகு குச்சவசிஷ்ட கௌதமகா சிவாங்கிரசர் அப்பேற்பட்ட அந்த சப்தரிஷிகள் ஒவ்வொரு யுகங்களுக்கு ஒரு சப்தரிஷிகள் செட்டுண்டு. இப்படி சப்தரிஷிகளை உருவாக்குறாள். சனக சனந்தன சனகுமாராதிகளை உருவாக்குறாள். இவர்கள் எல்லாம் பகவானை வந்து புகழ்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து சங்கீதத்தை உருவாக்கி விட்டுட்டில்லை. சங்கீதம் எங்கெங்கெல்லாமோ இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு இணை சேர்க்கவில்லை. அந்த சப்தஸ்வர தேவிமார்களுடைய அனுகிரகத்தினால நாரதர் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த ஸ்வரவாத்தியத்தை கல்பிதம் பண்ணி பரமேஸ்வரனை புகழ் பாடுகிறார்கள். அதுக்கு கவியரசனான கவிதேவதையான சுக்ராச்சாரியரை வந்து நியமிக்கிறார்கள். நீதான் கவிதைக்கு ஹெட்டு அப்படின்னு. அதுல வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் எக்ஸம்ஷன் கொடுக்கிறார். நம்ம இந்தியாவில் இருக்கிறதா இன்கம் டாக்ஸ் ஆட்டமா தேவை இருந்தது, இல்லாததுக்கெல்லாம் ஒரு எக்ஸம்ஷன். ஆகவே கவிகளுக்கு சில இடங்கள் எல்லாம் பொய் சொல்லலாம், அதிகாரம் உண்டு. அது பாபம் கிடையாது, அது தப்பும் கிடையாது. 1 2 கிடையாது, லட்சக்கணக்கான கவிகளை அம்பாள் உருவ சிருஷ்டி எல்லாம் அம்பாள் தான். அது ஞாபகம் வச்சுக்கிறோம். பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த அம்பாள் தான். பெற்றுக் கொடுப்பதெல்லாம், உடம்பு கொடுப்பதெல்லாம் சக்தி. முதல் பார்க்க போனவன் நிறைய கவிகளை உருவாக்கியிருக்கான். பேர்பட்டதான
கவிதைகள் எல்லாம் அவர் உருவாக்கி எல்லா விதமான தெய்வீக சக்திகளையும் பாட வைக்கிறார். அம்பாளுக்கு வந்து தன்னுடைய பேர்ல ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு ஆசைப்படுகிறாள் தேவி. சிவனை பத்தி அப்படி வாரி கொட்டுறார் திரு ஞான சம்பந்தர். அம்பாளுடைய ஞானப்பாலை உண்டு அம்பாளை பத்தி எதையும் சொல்லாமல் ஜாஸ்தி வந்து சிவனை பத்தி தான் அவர் புகழ் பாடுகிறார். என்னை பத்தியும் பாட வேண்டாமா அப்படின்னு அம்பாள் ஆசைப்பட்டு ஞானசம்பந்தரிடம் கேட்கிறார். நீ அப்பாவை பத்தி இவ்வளவு எல்லாம் சொன்னேன், அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லையே, உனக்கு உடம்பு கொடுத்தே நான் இல்லவா, உன்னை வளர்த்து நான் இல்லவா, ஏன் என்னை பத்தி பாடக்கூடாது அப்படின்னு அம்பாளை பத்தியும் பாடுகிறார். மகான்களை ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி பிரபஞ்சத்துல ஆன்மீகத்தினுடைய சிறப்பை எல்லா பாமர மக்களுக்கும் எடுத்து சென்று அவர்களுக்கெல்லாம் இந்த 7 மலங்கள் இருந்து மோட்சம் கிடைத்து ஆனந்த சுரூபமான சச்சிதானந்த அகண்ட சுரூபமான அந்த பரமசிவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த தாயார் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை. இன்னைக்கும் பாட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு கஷ்டப்படுறாள் தேவி. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எப்படியாவது இந்த சிவஞானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு. முக்கியமான சில மகாத்மாக்கள் கவிகளுடைய பேரெல்லாம் நமக்கு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய பேரும் சொல்லி தாகாது. ஒரு வருஷம் பூரா பேசலாம். அந்த அளவுக்கு மகான்களை அம்பாள் உருவாக்கியிருக்கார். ரொம்ப நமக்கு பிரசித்தி பெற்ற ரொம்ப முக்கியமானவர் ஆதிசங்கர பகவத்பாதர். இவர் ஒரு திவ்ய கவி. அதுக்கடுத்து காளிதாசர், இவர் ஒரு அமரகவி. காளிதாசர் இருக்கிற வரைக்கும் கவிதைக்கு பஞ்சமே இருக்காது அல்லவா. ஒட்டக்கூத்தன் கேள்விப்பட்டிருக்கோ? ஒட்டக்கூத்தனுக்கு வந்து அம்பாள் வந்து விளக்கு காட்டுறான். ஒட்டக்கூத்தரை வந்து கவிதை எதத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய தாயாருடைய வடிவத்தில் வந்து அம்பாள் ஒட்டக்கூத்தனுக்கு வந்து வெளிச்சம் காட்டி அவன் கவிதை எழுதி பூர்த்தி பண்ண வைக்கிறாள் தேவி. இது விசேஷமான ஒரு கதை. என்ன அன்பு, என்ன அன்பு. சனகாதி முனிசிரேஷ்டர்கள் 4 பேர் அம்பாயாகம் பண்ணித்தான் பரமேஸ்வர சித்தி அடைகிறார்கள். அவர்கள் பரமேஸ்வரனுடைய ஸ்கூல் அட்மிஷனுக்கு அவள் கொடுத்ததான டெஸ்ட், அவளோட எக்ஸாம் என்ன அப்படின்னா அம்பாயாகம். நமக்கு எல்லாம் ஓரோ எக்ஸாம் பாஸ் பண்ணி தானே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ ஒரு படிப்புக்கோ ஒரு டெஸ்ட் நடத்துறாள். இந்த நீட்டு அப்படி இல்லை. அதே மாதிரி அம்பாயாகம் பண்ணி பரமசிவ தியானத்துக்கு அவர்களை எலிஜிபிள் ஆக்குறார். நாயன்மார்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சில்லறையா. ஆழ்வார்கள் எவ்வளோ பாடியிருக்கார் பிரபந்தங்கள். வியாசர் எவ்வளோ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். வால்மீகி மகர்ஷி, அருணகிரிநாதர், சுப்பிரமணிய பாரதி எவ்வளோ பாடியிருக்கார் அம்பாள பராசக்தியை பற்றி. அபிராமி பட்டர், அவரும் சுப்பிரமணியன் தான் பேர் அவருக்கு. அபிராமி பட்டர், அந்தாதி அபிராமி கேள்விப்பட்டிருப்போம். ராமகிருஷ்ண கவியில் ஒருத்தர் இருக்கார். ராமகிருஷ்ண கவிதான். இவரும் திரிபட சிசுதான். இவரும் வந்து சௌந்தரலகரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. மூக்க கவி இருக்கார். மூக்க பஞ்சாட்சரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. காமாட்சி ஸ்தவத்துல பாஸ்கர் ராயர் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய வியாக்கியாதா. புரந்தரதாசர், புரந்தருக்கு தாசனானவர் புரந்தரதாசர். பகவானுடைய கட்டளையினால அதாவது கொடுத்ததான பிராயசித்தம். தியாகராஜர், தியாக பிரம்மம் இத்தனை பாட்டுகள் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த மேலகத்தா பூரா அவருடைய திருவரத்திலேருந்து வந்தது. பாபநாசம், அன்னமாச்சாரியர், நாராயண பட்டதிரி அம்பாளுடைய சப்தசதி ஸ்லோகம் பண்ணி அம்பாளை பிரீதிப்படுத்தி அம்பாளுடைய திருவடியிலேயே அவருடைய ஜீவன் சென்று சேர்ந்தது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆர்டர்ல குருவாயிலிருந்து பகவான் சொல்றார், பட்டதிரி உனக்கு கடைசி காலம் ஆகுது, ஒரு சந்தேகங்கள் நீ பெரிய தான் வரது, உன் சந்தேகத்துக்கு முடிவே இருக்க மாட்டேங்கிறது. ஒன்று பண்ணு, அம்பா கிட்ட போ, அம்பாளுடைய அந்த கோவிலில் போய் உட்காந்து பஜனம் பண்ணி அம்பாளை ஸ்துதி பண்ணு அப்படிங்கிறார். அவருடைய 72வது வயசுல அவர் வந்து காலமானார். 70 வயசுல பிரதம ஸ்லோகம், வந்தன ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம் வச்சது 72. இன்னைக்கு பீமரத சாந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் நாம. இந்த 70 வயசு ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். இந்த 7ஐயும் ஜெயித்தவர்களுக்கு பீமசாந்தி பண்ண வேண்டும். எந்த 7? ஜென்மம், துக்கம், ஜென்மம். முதல்ல துக்கம், அதான் ஜென்மத்துக்கு காரணமாகிறது. அப்புறமா அந்த அவிவேகம், அஜ்ஞானம், இப்படி வரிசையா போயிட்டு இருக்கும். இந்த 7 பேர் இருக்காள. ஒரு ஆளுக்கு 10. அப்படி 70 வயசு தாண்டியாச்சுன்னா இந்த 7ஐயும் அவன் துறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதான தத்துவம். இன்னைக்கு அது துறப்பாளா இல்லையெல்லாம் தெரியாது. பூட்டை வச்சுக்கா வந்தாலே போரும். அப்ப ஏற்பட்டதான அந்த ஸ்லோகம் அபரிமிதமான வர்ணனை அப்படி எழுதியிருக்கார். இந்த 70 ஸ்லோகங்கள் அம்பாளை பத்தி. நாராயண பட்டதிரிக்கு அப்புறம் பர்திருஹரி பிரமாதமாக விக்ரமாதித்யர், முத்துசாமி தீட்சிதர், துக்காராம், சைதன்ய மகாபிரபு, கடந்த காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், என்னுடைய குருநாதர் மாதாமிர்தாந்தமி, எத்தனை மகான்கள் பகவானை புகழ்ந்து பாடி நமக்கு எல்லாருக்குமே வந்து நிர்மலத்துவம் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாம் அந்த இறைவனை பாடி பலவிதமான இறைவனுடைய மகாத்மங்களையும் சைதன்யத்தையும் வந்து அது உள்ள பூட்டி நமக்கு கொடுத்திருக்கார்கள். நாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சு அதை தியானம் பண்ணிட்டு ஸ்லோகம் பண்ணினாலே போரும், ஜபம் பண்ணினாலே போரும், சர்வத்தையும் நம்மளால் அடைந்து விட முடியும். இதுதான் மகத்துவம். ஆகவே கஜாசுரனுடைய வதத்திலிருந்து பரமேஸ்வரன் வந்து அவருடைய மஸ்தத்திலிருந்து முத்தை எடுத்தார் அப்படின்றால் அவனுடைய அகங்காரத்தை போக்கிவிட்டார் அர்த்தம். அதுபோல இறைவனுடைய அனுகிரகத்தினால்தான் நம்மளுடைய அகங்காரம்
அகங்காரம் இருந்தால் அஜ்ஞானம் இருக்கும். அஜ்ஞானமும் அகங்காரமும் ஒழியாமல் ஒரு நாளைக்கு மோட்சம் கிடைக்காது இந்த ஜீவனுக்கு. இப்படி பகவத்பாதர் இந்த நாமத்தை இந்த ஸ்லோகத்தை அம்பாளை பார்த்து கொண்டு கம்போஸ் பண்றார். சிறப்பான இந்த கம்போசிஷன் 3 முக்கியமானது. ஒன்று சௌந்தரலேகரி, ஒன்று லலிதா சகஸ்ரநாமம், ஒன்று சிவசகஸ்ரநாமம், இன்னொன்று விஷ்ணு சகஸ்ரநாமம். இதெல்லாம் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோட கம்போஸ் பண்ணியதான திவ்யமான தத்துவங்கள். பேர்பட்டதார் ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு தடவையாவது மனசால ஜபிக்கிறதுக்கோ, வாயினால ஜபிக்கிறதுக்கோ, காதால கேட்பதற்கோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யற பட்சம் நாம இந்த மகான்களுடைய டிஎன்ஏவோட தொடர்பு கொள்கிறோம். நமக்கு இனிமே ஒரு ஜென்மம் ஏற்பட்டா கூட இவங்களுடைய தொடர்பு நம்ம கூடவே இருக்கும். அப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து பொருளும் சிவசக்தி மயம் அப்படிங்கிறதான வெண்மையும் ரத்தமும் சேர்ந்தது. உடம்புல கூட பாருங்க, பிளட்ல 2 குரூப் இருக்கு. ஒன்று ரெட் பிளட், இன்னொன்று ஒயிட் பிளட். ஒரு நல்லது கெட்டது, பாபம் புண்ணியம், சரீரம் ஜீவன், எதில் எடுத்து பார்த்தாலும் இந்த சிவசக்தி சம்யோகம் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையான தத்துவம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு தான் இப்பேற்பட்டதான உத்தமமான மகான்களுடைய ஸ்லோகம் வர்ணனை நமக்கு உபகாரமாக இருக்கும். ஆகவே நாமளும் பிரார்த்தனை செய்வோம். வஹத்யம்பஹா ஸ்தம்பேரம் தனுஜகும்ப பிரகிருதிபிஹி சமாரப்தாம் முக்தா மணிவிதமலாம் ஹாரலதிகாம் குஜாபோகோ பிம்பாதர ருஜிபிரந்தஸ்ஸ பலிதாம் பிரதாப வியாமிஸ்ராம் பூக்தமயதுஹு கீர்த்திமிவதே. சர்வம் ஜெகதாம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.